வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலுக்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்குங்க. வீடே மணமணக்கும். ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் சேர்த்து இந்த மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். கல்லுப்பு மஞ்சத்தூள் கண்டிப்பாக போட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் 2 காய் சேர்க்க போகிறேன். நம்ம முருங்கைக்காய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது உடலுக்கு இரும்பு சத்து நிறைய ஆரோக்கியம் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 2, தக்காளி பெரிய சைஸ் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா 3 ஸ்பூன் வீட்டு மசாலா அரைச்சது, 1 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள். வீட்டு மசாலா இல்லைன்னா நீங்கள் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் பட்டை இலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காயில் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கலாம். நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டை. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இதில் ஈரல் கல்லீரல் அடுத்து நல்லி எலும்பு எல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த மட்டன் 1/2 கிலோ. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சூப் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சூப்புக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம சூப் எடுத்துடலாங்க. தனியாக போய் அதுக்காக மட்டன்லாம் வாங்கி தனியாக சூப் வைக்கணும் அவசியம் இல்லை. இது மாதிரி குழம்பு வைக்கும்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சூப் எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி கழுவின தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு என்னோடய குக்கரில் 8 விசில் வச்சா நல்லா மட்டன் வெந்துடும். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வைக்கிறீங்களோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. மட்டன் வேகிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இதை குறிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 8 விசில் கழிச்சதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இந்த நெப்பம்லாம் மேலே சூப்பரான ஒரு சூப் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான சூப் எடுத்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் சூப் குடித்தா ரொம்ப நல்லதுங்க. குடல் புண் வாய் புண் எல்லாமே சரியாகும். இது மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும் போது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். சூப்பு டேஸ்ட்டு தான் இருக்கும். பாருங்கள் ஒரு டம்ளர் தேவையான அளவு சூப்பு நான் எடுத்து வச்சுட்டேன். பாக்கி இருக்கிறதெல்லாம் நான் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி முருங்கைக்காய் சேர்க்கறதுனால உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட் பேலன்ஸ்னால் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க மட்டனை. நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த ஹீட் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். சளியும் பிடிக்காது. நல்லா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மட்டன் குழம்பு சாப்பிட்டோன்னே சூப்பரான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி தண்ணியெல்லாம் தேங்காய் ஊற்றாமல் இது மாதிரி கட்டியாக நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு சீக்கிரமாக கெடாது. நீங்கள் மறுநாள் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ரெண்டாவது நம்ம மிளகுலாம் சேர்த்துக்கிறனால உங்களுக்கு சூப்பரான சுவை இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அடுத்து நம்ம தாளிக்கிற பொருளாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பட்டை பெருஞ்சீரகம் கிராம்பு
இலை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. நல்லா வந்து பொன்னிறமாக பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து திக்னஸ் தான், ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த பதத்தில் இறக்கிடலாம். இல்லை கட்டியாக வேணும், இந்த நல்லா வந்து கிரேவி மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வேணும்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். நல்லா சைட்லலாம் ஆடை பறந்து வரும். அது அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் சுவை மாதிரி இருக்கும். சூப்பரான கலரிங் கிடைக்கும். நல்லா வந்து மட்டனும் வந்து வெந்திருக்கும். முருங்கெல்லாம் உடையாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து மட்டன் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம மட்டன் நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணிவிட்டோம். சூப்பராக வெந்துட்டு இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து லேயர் லேயராக நம்மளுக்கு மட்டன் வந்து வெந்து வந்திருக்கு. பார்க்கவே வந்து குழம்பு எவ்வளோ ஒரு மணமாகவும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.